அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் நாம் வந்து நட்சத்திரங்கள் வரிசையில் ரோகிணி நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிஷப ராசியில் வரும். இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி யார் பார்த்தோன்னா சுக்கிர பகவான். இந்த ரோகிணி நட்சத்திர அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான். சந்திரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் பிடிச்ச நட்சத்திரம் ரோகிணி தாங்க. அதில் இந்த ராசியில் தான் வந்து சந்திர பகவான் உச்சமாக இந்த ராசி தான் மூலத்திரிகளை விட இந்த ராசி தான் இருக்குது. இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து அழகாகவே இருப்பாங்க. இவங்க வந்து தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். இவங்க எந்த ஒரு இது காஸ்மெட்டிக்ஸ் எது யூஸ் பண்ணாலும் மேட்சிங்காக தான் இருக்கும். இவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்சிங்காக தான் எல்லாமே வந்து பேங்கிள்ஸோ இல்லை எந்த செயின் நெக்லஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து காஸ்மெட்டிக்ஸில் மேட்சிங்காக தான் வந்து இவங்க போடுவாங்க. சரிங்களா? இவங்க சாப்பாட்டுக்கு வந்து இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இவங்க வந்து கொஞ்சம் உல்லாச பிரிவிகள், அதாவது பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்ளுவாங்க. அதில் மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து டிரைவிங்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இவங்களோட டிரைவிங் செல்ஃப் டிரைவிங் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க. இவங்ககிட்ட வண்டி வாகனம்லாம் அமைப்பு நிறையவே இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. கலை நயம் அதிகமாக இருக்கும். கூட பார்த்தவங்க எல்லோரும் அன்பு பாராட்டுவாங்க. இவங்களுக்கு வந்து பாட்டு கேட்குறது, பேச்சு இதெல்லாம் வந்து இவங்க திறமையெல்லாம் இவங்க அதிகமாகவே இருக்கும். இவங்க புத்தி கூர்மையானவர்கள் இருக்கா. எல்லாரையும் வந்து பேச்சாலே வந்து ஈஸியாக மயக்கிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சோஷியல் மீடியாஸு, சினி ஃபீல்டு, பாடலாசிரியர்கள் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க இருப்பாங்க. மேலும் இவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறது அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. சுயமாகவே எது வந்தாலும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அவங்க சாதிச்சிருவாங்க. இவங்க ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பெரிய பெரிய மால்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, வெஜிடபிள் மார்ட்டு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஜன், இவங்களுக்கு டிரைவிங் அதிகமாக பிடிக்கும் இல்லையா, அது செல்ஃப் டிரைவிங் அதிகமாக பிடிக்கும். ஸோ ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரக்காரர் நிறையவே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எழுதுறது ரொம்ப பிடிக்கும். கலை, இசை, நயம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க, மீடியாலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சிறப்பு அம்சங்களாக இருக்கும். இவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க அப்படின்னா அது சொல்ல எப்படியாவது வந்து காப்பாற்றிடுவாங்க. நீதி நேர்மையில் அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. பெற்றோர்களை வந்து ரொம்பவே மதிப்பாங்க. அம்மா அப்பாவெல்லாம் மதிப்பாங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரையும் பசங்க மேலேயும் வந்து அதிக அன்பு, பாசம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இவங்க ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இவங்க அதிகமாக வந்து முக்கியமான கட்டங்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இவங்க அந்த ஏஜ் மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஏஜில் வந்து சில பிரச்சனைகள்லாம் அது இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பின்பார்வை 36 வயசு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க லைஃப் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். 50 இயர்ஸ்க்குள்ளே இவங்க நல்லாவே லைஃப்லேயே வந்து செட்டில் ஆகிடுவாங்க. பெரிய லெவலில் நல்ல இதில் போயிடுவாங்க. இவங்க நல்லா படிப்பாங்க, திறமையானவர்கள், பேச்சாளர், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பண கஷ்டம் அப்படின்றது இவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இவங்களுக்கு எப்போ பணத்தையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டே இருக்கும். அதில் இவங்களோட அதே சமயத்தில் பணத்துக்காக இவங்க யார்கிட்ட போய் கையெழுத மாட்டாங்க. எப்படியோ இவங்க ஒரு விதத்தில் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு இதில் பிரச்சனை வந்தால் கூட இவங்க பணத்தை ரெடி பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு திறமை வந்து இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்குது. இவங்க படிப்பாளிகள் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து லைஃப் வந்து நல்லாவே வாழ்க்கையில் நல்லாவே முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. இவங்க திறமையானவர்கள். இவங்க கலை, இசைலாம் வந்து இவங்க அதிகமாக பிடிக்கும். பாட்டு நிறைய கேட்பாங்க. டான்ஸஸ்லாம் இவங்களுக்கு நிறைய பிடிச்ச வரும். இவங்க வந்து டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக விரும்புவாங்க. யார்கிட்ட எதை எப்போ பேசணுமோ அதை கரெக்டாக பேசுவாங்க. இவங்களை யாராவது ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னாலும், இல்லை இவங்களை யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்களோட ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்துருவாங்க. மற்றவங்கக்கிட்ட வந்து இவங்க ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருவாங்க. இவங்க ஒருத்தர் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னு எந்தளவுக்கு கோவப்படுறாங்களோ வித்தின் அதே ஃபியூ மினிட்ஸில் திரும்பி அவங்ககிட்ட சகஜமாக பேசுவாங்க. அதாவது உடனே மறந்துடுவாங்க. அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டால் அப்படின்னா உடனே சண்டையை மறந்துட்டு பழையபடி ஒரு நட்பு பாராட்டப்போ எப்பயும் இருக்க மாதிரி இருப்பாங்க. எந்த வயதில் கோவதோ அந்த வயதில் கோவமும் போயிடும் இவங்களுக்கு. எல்லாருக்கிட்டையும் வந்து சிரித்து பேசுவாங்க. நல்ல தன்மை உள்ளவர்கள் இவங்களுக்கு கலைநயம் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்ஸு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்த பதிவில் வந்து நம்ம ஒரு பாதத்தில் எப்படி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.